friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சின்ன வெங்காய வத்த குழம்பு. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பாரம்பரியமான இந்த சின்ன வெங்காய வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? சின்ன வெங்காயம் வத்தல் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 உரிச்சி நல்லா குட்டி குட்டியா இருந்துச்சுன்னா அப்படியே முழுசா போடுங்க. பெருசா இருந்தா மட்டும் கட் பண்ணுங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு அதனால கரைச்சி வச்சிருக்கேன். இதுல கடுகு உளுத்தம் பருப்பு, இதுல கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் வத்தல், இதில் நம்ம சாம்பார் பொடி குழம்புக்கு யூஸ் பண்ணல குழம்பு பொடி அதுதான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, மல்லி 1 ஸ்பூனு, மிளகாய் வத்தல் 4. அடுத்தது வெந்தயம் கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ முதல்ல இந்த வத்தல் குழம்புக்கு நம்ம வெந்தயத்தை முதல்ல ட்ரையா ஃப்ரை பண்ணி பொடி செஞ்சுக்கலாம். வெந்தயத்தை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கணும். சும்மா 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டா போதும், நிறைய சேர்த்தா கசப்பு தட்டிடும். செவக்க வறுத்தாச்சு, இது தனியாக எடுத்துருவோம். அடுத்தது மல்லி, கடலைப்பருப்பு, 4 மிளகாய் வத்தல், இதையும் நம்ம ட்ரையாவே வறுக்க போறோம். கடலைப்பருப்பு நல்லா சிவக்கிற வரைக்கும் வறுக்கலாம். இப்போ மல்லியும் கடலைப்பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதில் எண்ணெய் ஊற்றாம தான் நான் வறுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா சூடாறின பிறகு இது ரெண்டுமே தனித்தனியாக பொடி செஞ்சு எடுத்துட்டு வருவோம். வெந்தயம் தனியாக பொடி செய்யணும். கடலைப்பருப்பு, மல்லி, மிளகாய் இதை வறுத்தோம் இல்லைங்களா, இதையும் தனியாக பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம். வறுத்து வெந்தயத்தை பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, மல்லி, மிளகாய் அதையும் நம்ம பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சின்ன வெங்காயம் வத்த குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெயில் தாளிக்க போகிறோம். ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, பெருங்காயம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இப்பயே சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மட்டும் உரிக்கிறது தாங்க லேட் ஆகும், மற்றபடி இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அடுத்து தக்காளி, தக்காளி சேர்த்துங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி, சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வறுத்து பொடி செஞ்ச இந்த கடலைப்பருப்பு, மல்லி, மிளகாய் இது வறுத்து பொடி செஞ்சோம்ல, அதை நம்ம ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொடி சேர்த்த உடனே வாசனை சூப்பராக வருதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அடுத்தது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசல். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்க்குற எந்த ஒரு பொருளுக்கும் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கறது வழக்கம். உங்களுக்கு தேவைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கு. ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலையை தூவிட்டு நம்ம வெந்தயப்பொடி பொடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா,
இது ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்க்கலாம், நிறைய வேண்டாம், அப்புறம் கசப்பாக இருக்கும். அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். இந்த வெந்தயப்பொடியை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அவ்வளோதாங்க, சின்ன வெங்காய வத்தல் குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் இந்த சின்ன வெங்காய வத்தல் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சின்ன வெங்காய வத்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.